Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி ஒரு காலை உணவு தான் நம்ம பார்க்க போகிறோம். கேப்பை முருங்கைக்கீரை அடை இல்லைன்னா ரொட்டின்னு சொல்லலாம். இது வந்து ஹெல்த்தி போட்டு ரொம்ப ஆரோக்கியமான உணவு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். போங்க வீடியோவில் போவோம். இந்த முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஆனால் கண் பிரச்சனை இருக்கிறவங்க, கண் கோளாறாக இருக்கிறவங்க, 40 வயசுக்கு மேலே கண் மங்குறவங்கெல்லாம் வந்து இந்த முருங்கைக்கீரை எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் செஞ்சு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன். முருங்கைக்கீரை வந்து இப்படியே தான் உருவணும். ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த இதை அப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அப்படி உருவுங்க. நல்லா அழகாக பூ மாதிரி வந்து உளுந்துரும். நம்ம திருப்பிலாம் சுத்தம் பண்ண வேண்டியதில்லை. அந்த காம்பெல்லாம் அழகாக இப்படி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வதக்கிற பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வாங்க போய் வதக்கிட்டு வருவோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சுடு பண்ணுங்கள். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி முதல்ல தாளிச்சுக்கிடுவோம். ஜீரகம் போடுங்க 1 ஸ்பூனு. இதில் வந்து நீங்கள் வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்து கூட போடலாம். நான் வெறும் ஜீரகம் மட்டும்தான் போடுறேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து பொடிசாக வெட்டி வச்சுக்கிறேங்க. அதையும் போடுங்க. எதுவுமே வாயில் படக்கூடாது, அந்தளவுக்கு நைஸாக வெட்டிடணும். அப்புறம் 1 மிளகா. இது வந்து 100 கிராம் மாவுக்குள்ள அளவு தான் எல்லாமே. நீங்கள் கூடுதலாக வேண்டாம், எல்லா பொருளையுமே கூடுதலாக போட்டுக்கிறங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து பொடிசாக வெட்டி நல்லா வதக்கிக்கிறங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு வெங்காயம், 1 வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கிறங்க, இல்லை சாப் பண்ணி வச்சுக்கிறங்க. அதை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு அரை வேக்காடை வதங்கினா போதும், நம்மளுக்கு ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இந்த ரொட்டிக்கு வந்து நம்ம வந்து ரொம்பலாம் வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஒரு அரை வேக்காடை வதங்கினாலே போதும் நம்மளுக்கு. நம்ம வந்து கீரைக்காண்டி தான் நம்ம இதை வந்து வதக்குறோம், முருங்கைக்கீரைக்காண்டி. அப்புறம் வந்து நம்ம முருங்கைக்கீரையை வந்து நல்லா உப்புக்கீரையெல்லாம் ஊற வச்சுக்கிறோம். நம்ம பாட்டியம்மா காலத்துலலாம் அப்போல்லாம் உப்புக்கெல்லாம் ஊற வைக்க மாட்டாங்க, கழுகாமல் தான் செய்வாங்க. அப்போ உள்ள சூழ்நிலை அப்படி, இப்போ உள்ள சூழ்நிலை இப்படி. நம்ம சூழ்நிலையை தக்கன மாறிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். கீரையை வந்து நம்ம வந்து உப்புக்குள்ளே கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு கழுவிடணும். கழுவி நம்ம போடணும். எந்த வெஜ்ஜை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, உப்புக்குள்ளே கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு நல்லது. அப்புறம் லேசாக வதக்குங்க. இதுக்குள்ளே உப்பு போடுங்க. இந்த கீரை வெங்காயத்துக்குள்ளே உப்பு கொஞ்சம், ரொம்ப உப்பு வேண்டாம். இது வந்து ஒரு அரை உப்பாக இருந்தால் நம்மளுக்கு போதும். அப்புறம் லைட்டாக கிண்டுங்க. இந்த கீரைக்காண்டி தான் நம்ம வந்து வதக்குறோம். இந்த முருங்கைக்கீரையினால நம்ம வந்து கீரைகள்லாம் கொஞ்சம் வதக்கி போடணும். ரொட்டி, தோசை, அடை எல்லாத்துக்குமே. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறங்க. போட்டு வதக்கி அடுப்பு அடைச்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1 கப்பு 100 கிராம் கேப்பை மாவு எடுத்துக்கிறோங்க. எடுத்து நம்ம வதக்கின பொருளை அதில் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிறோங்க. பிணைஞ்சிக்கிட்டு உப்பு போதுமானு பார்த்துக்கிறோங்க. பார்த்துக்கிட்டு உப்பையும் போட்டு கொஞ்சமாக தண்ணியை என்ன செய்யுங்க, தேவைப்பட்டுச்சுன்னா சும்மா துளிச்சு விட்டு பிணைங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப ஊற்றிடாதீங்க. அப்புறம் தோசை தான் சுடணும், நம்மளுக்கு ரொட்டி வராது. இதில் நீங்கள் வந்து கொஞ்சமாக பட்டரை கூட போடலாம். இந்த அடை வந்து நம்ம வந்து கேப்பையில் வந்து பல மாதிரி செய்யலாம். இனிப்பு அடை, அப்புறம் நிறைய மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவோ இது நம்ம கேப்பை மாவில் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை பார்த்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். இனிப்பு விரும்புகிறாங்களோ இனிப்பு, உரப்பாக உரப்பு, இல்லை வெறும் ஒன்றுமே வேண்டாம் ப்ளேனாக வேணுமா, எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கிறோங்க. தேங்காய் பூ போட்டு வெல்லம் போட்டு செய்யலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கையிலையே நம்ம கையை நல்லா நனைச்சிக்கிட்டு கையிலையே தட்டலாம். அதுக்கு மேலே புதுசாக செய்கிறவங்க பிளாஸ்டிக்கில் வந்து எண்ணெயை தடவிக்கிட்டு தட்டி அப்படியே போட்டுருங்க. உங்களுக்கு எது ஈஸியாக அதை செஞ்சுக்கிறோங்க. நம்ம இந்த ரொட்டிலாம் வந்து அடிக்கடி செய்கிறதுனால நம்மளுக்கு இது வந்து பழக்கமாக இருக்குது. பழக்கம் இல்லாதோ அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் தட்டிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ ஒன்று வந்து எனக்கு வந்து இல்லாமல் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு பட்டரை உருக்கி நெய் உள்ளது, அது பட்டர் நெய். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சுட்டு எடுங்க. அப்போ நல்லா கம்மாமட்டு நல்லா மணக்கும். இதில் நீங்கள் வந்து வெல்லம் கூட போட்டு நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா நம்ம வந்து சீனியை தொட்டு சாப்பிட்லாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சு நம்ம வந்து எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதுசாக செய்கிறவங்க இப்படி செஞ்சுக்கிறோங்க, ரொட்டி தட்டு தரலேண்டா. அப்புறம் கொஞ்சமாக பட்டரை கொஞ்சம் போடுங்க. இது வந்து பட்டர் இல்லை, இது வந்து பட்டரில் செஞ்ச நெய். இது இங்கே நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ்.
பார்க்க பட்டர் மாதிரியே இருக்கும். ஆனால் உருகுனா நம்மளுக்கு வந்து நல்லா நெய் வாசம் வரும். இங்கே வந்து பட்டர் நெய்ன்னு சொல்கிறாங்க இதை. அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா மெதுவான தீயில் வேகட்டும். நம்ம வந்து கீரையெல்லாம் வதக்கிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து சுருக்காகவே வெந்துடும். கீரையை வதக்காமல் கீரையை வதக்காமல் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெதுவான தீயில் வச்சு நம்ம வந்து கீரையை வந்து நம்ம ரொட்டியை வந்து செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உள்ளுக்கு நல்லா வேகும். ஒரு 10 நிமிஷத்தில் காலை உணவு 2 பேருக்கு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் பெரியவங்க இதை சாப்பிடுங்க. எல்லாமே நம்ம வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்சதே சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு கெட்டு போயிடும். அதை பார்த்துக்கிறோங்க. சுவர் இருந்தால் தான் நம்ம சித்திரம் வரைய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல பதிலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.